வணக்கம். இன்று நாம் பார்ப்பது யுஜிசி நெட் தேர்வுக்கான தமிழ் தாள் 2 1995 ஆண்டு வினாத்தாள். வினாத்தாளுக்குரிய விடையை நாம் பார்ப்போம். பொருநராற்றுப்படையின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். பெருவாயில் முள்ளியார் இயற்றியது ஆசாரக்கோவை. நப்பூதனார் இயற்றியது முல்லைப்பாட்டு. மாங்குடி மருதனார் இயற்றியது மதுரை காஞ்சி. பதிற்றுப்பத்தில் இன்று கிடைக்கும் பாடல்களின் எண்ணிக்கை 80. ஏனென்றால் ஒவ்வொரு பத்தும் 10 பாடல்களை கொண்டது. முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கப்பெறவில்லை. திரிகடுகம் என்னும் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். பொய்கையார் 11 கீழ்கணக்கில் இந்நிலை எனும் நூலை இயற்றியவர். சங்ககால பொய்கையார் வேறு, சங்கம் மருவிய கால பொய்கையார் வேறு. இதிலுள்ள மதுரை கண்ணன் கூத்தனார் கார் 40 என்ற நூலை பாடியவர். திரிகடுகம் என்னும் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். காலம் கரந்த பெயரெச்சம் வினைத்தொகை, அதாவது 3 காலங்களுக்கும் பொதுவானது. எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் 3 காலங்களுக்கும் பொதுவானது. இவன் பொன்னன் என்ற தொடரில் பொன்னன் என்பது குறிப்பு வினைமுற்று. பொற்றொடி வந்தாள் எனும் தொடரில் பொற்றொடி என்பது அன்மொழி தொகை. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் மைந்தன் செங்குட்டுவன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் மைந்தன் செங்குட்டுவன். பண்பெனப்படுவது என்பதற்கு கலித்தொகை கூறும் விளக்கம் பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல் என்றால் நன்னெறியில் நடந்து நல்ல நூல்களை கற்று அந்த நூல்கள் கூறும் வழியில் நடத்தல் என்று பொருள். சாரயர்தல் என்னும் சங்கச் சொல்லுக்கு பொருள் விழா கொண்டாடுதல். சாரயர்தல் என்னும் சங்கச் சொல்லுக்கு பொருள் விழா கொண்டாடுதல். வசன நடை கைவந்த வள்ளலார் என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். பொன்னியின் செல்வன் எனும் புதினத்தில் இடம்பெற்றிருக்கும் பாத்திரம் ஆழ்வார்க்கடியான். மங்கையர்க்கரசியின் காதல் என்னும் சிறுகதையை எழுதியவர் வ.வே.சு. ஐயர். வ.வே.சு. ஐயரின் முழு பெயர் வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர். வ.வே.சு. ஐயர் தமிழ் சிறுகதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அது மட்டுமல்லாது வ.வே.சு. ஐயர் குளத்தங்கரை அரசமரம் என்ற முதல் தமிழ் சிறுகதையை எழுதியவர். தமிழ் சிறுகதைகளின் முன்னோடி வ.வே.சு. ஐயர். மங்கையர்க்கரசியின் காதல் என்னும் சிறுகதையை எழுதியவர் வ.வே.சு. ஐயர். தமிழ் சிறுகதையின் தந்தை என்றும் போற்றப்படுபவர் வ.வே.சு. ஐயர். ஏனென்றால் தமிழ் சிறுகதைகளின் முன்னோடி வ.வே.சு. ஐயர்தான். பொய்கையாழ்வாரின் பிறப்பிடம் காஞ்சிபுரம். திருக்கோவையாரின் ஆசிரியர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் இயற்றியது திருவாசகம், திருக்கோவையார் இரண்டும். மாணிக்கவாசகருக்கு மணிமொழியார், திருவாதவூரார், ஆளுடையடிகள் என்று பல பெயர்கள் உண்டு. ஜி.யு. போப் மாணிக்கவாசகரின் திருவாசகத்தை எலும்பை உருக்கும் பாட்டு என்று சிறப்பித்துள்ளார். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடியவர் பகழிக்கூத்தர். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடியவர்
பகழிக்கூத்தர். தக்கையாபரணியின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் இயற்றிய மேலும் பல நூல்கள் மூவருலா, குலோத்துங்கச் சோழன் பிள்ளைத்தமிழ், தக்கையாபரணி, ஈட்டி 70, அருமை 900, காங்கேயன் நல்லாயிரக்கோவை, இராமாயண உத்தரகாண்டம். ஊர் உறங்கிற்று என்னும் தொடரில் ஊர் என்பது இடவாகு பெயர். ராமன் கண்டனன் வணங்கினான். இத்தொடரில் கண்டனன் என்பது முற்றெச்சம். வந்தெதிரே தொழுதானை வணங்கினான். இதில் தொழுதானை என்பது வினையாளனையும் பெயர். சித்திரகார புலி என்ற சிறப்பு பெற்ற மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். சித்திரகார புலி என்ற சிறப்பு பெற்ற மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். நன்றி. 1995 ஆண்டுக்குரிய வினாத்தாளில் இடம்பெற்றுள்ள மற்ற வினாக்களை அடுத்த வீடியோவில் நாம் காண்போம். நன்றி.